கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் ஏதோ கூப்பிடுகிறார் என்றுதான் நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். நண்பர் பிரகாஷ் என்னிடத்தில் சொல்லும் பொழுது அவர் சொல்வதை கேட்கலாம் என்றுதான் வந்தேன். ஆனால் என்னிடத்தில் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயத்தை, உண்மையான நடந்த வரலாற்றை, மறக்க முடியாத ஒரு கரையை, ஒரு ரத்த கரையை என்னிடத்தில் சொல்லும் பொழுது, ஒரு வியாபாரியாக போதுமான அளவுக்கு வாழ்ந்தால் கூட இந்த சமுதாயத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமையை செய்யவில்லை என்றால் அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு ஏதோ உங்க வீட்டு புள்ள என் வீட்டு புள்ள மட்டும் இல்ல, நான் பெற்ற புள்ளையும் நடுத்தருவில் நிக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இன்னைக்கு நடுரோட்டில் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த நடுரோட்ல நின்று பேசுறது கேட்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, நம்ம குழந்தைகள் நடுரோட்ல நிக்க கூடாது என்றால் போதும் மோடி, பை பை மோடிங்கிறத மனசுல வைக்காதீங்க. உங்க அத்தனை உறவுகிட்டையும் சொல்லுங்க. ஏன் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு ஒரே காரணத்தை சொல்றேன். யாருக்கெல்லாம் பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கோ, பேங்க்ல இருக்கிற பணத்தை தினம் திருடுறான். பேங்க்கார திருடல, பேங்க் மேனேஜர்கிட்ட போய் நீங்க புரியாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. திருட சொன்னதே மோடி தான். அந்த திருட சொன்ன மோடியை விட்டு போட்டு பேங்க்காரங்கிட்ட சண்டை போடுற அளவுக்கு நம்மளுடைய அறியாமை இருக்கு. கேஸ் சிலிண்டர் போட வரவன்ட்ட போய் சண்டை போடுறோம், இவ்வளவு இவ்வளவு. ஆனா அந்த சிலிண்டர் விலை மன்மோகன் சிங்கோட ஆட்சி காலத்துல 400 ரூபாய்க்கு இருந்துச்சு. பேங்க்ல உங்களுக்கு போடுறேன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம். கூலிக்கார முதல் டெய்லி வேஜஸ் சாதாரண அன்னைக்கு சம்பாதிச்சு அன்னைக்கு சோத்துக்கு வாங்கி அன்னைக்கு அரிசி உழ வைக்கிற அத்தனை பேரும் அன்னைக்கு தான் சாப்பிட்டோம். அந்த மாதிரி இருக்கிறவன்ட்ட போய் இருக்கிற பேங்க்ல இருக்கிறத சுரண்டுறான். நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் ஏதாவது ஒண்ணு கொடுக்குது, 1000 ரூபாய் மாச பென்ஷன் கொடுக்குதுன்னு சொன்னா அதையும் சுரண்டிட்டு போயிடுறாங்க. அப்படிப்பட்ட அளவுல இருக்கு. இதுல 2 விதமான குற்றவாளிகளும் 2 விதமான நபர்களை நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கணும். ஒன்னு நேரடியாக ரத்த கரைபடைந்த வெறுப்பு அரசியலை பண்ணக்கூடிய பிஜேபி. பிஜேபியை ஏன் வெறுக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பிஜேபிக்கு எனக்கும் உங்களுக்கும் தனிப்பட்ட முறையில வெறுப்பே கிடையாது. பிஜேபியில் இருக்கிற எல்லாருமே நம்ம சகோதரர்கள் தான். ஆனா அவங்க நம்மள சகோதரர்லாம் பாக்குறது இல்ல. நம்மள காலி பண்ணணும்னு பாக்குறாங்க, நம்மள வேட்பாளா பாக்குறாங்க, நம்மள எப்படியாவது ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவனும் சாக போறான், நம்மளையும் கொல்ல போறாங்க. ஏன்னா பிஜேபியில் இருக்கிற அத்தனை நண்பர்களுக்கு அந்த உண்மை தெரியறது இல்ல. ஏன் இருக்கிறோம் தெரியறது இல்ல. அவன் பேங்க்ல இருந்து மினிமம் பேலன்ஸ் போயிட்டு இருக்கு. அவன் பேங்க்ல இருந்து பணத்தை கட்டினாலும் டெபாசிட் பணத்தை கட்டி தான் நீங்க ஆர்டிஜிஎஸ் பண்ணணும். இங்க இருக்கிற வியாபாரிகள் அத்தனை பேரும் சொல்றேன், நீங்க போடுற பேங்க்ல எவ்வளவு ரூபாய் வருஷத்துக்கு டெபிட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க, எவ்வளவு ரூபாய் பிடிச்சிருக்காங்கன்னு பாருங்க. சார்ஜஸ் ஃபுல்லா மோடி ஆட்சிக்கு முன்னாடி இப்படி எல்லாம் இருந்துச்சா? மோடி ஆட்சிக்கு அப்புறம் தானே இப்படி எல்லாம் இருக்குது. மோடி ஆட்சிக்கு முன்னாடி கேஸ் விலை என்ன இருந்துச்சு? 2 வீலர்ல, கார்ல, ஆட்டோல போற ஒவ்வொருத்தரும், ஆட்டோ டிரைவர் எல்லாம் இங்க இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருக்கிறவங்க அத்தனை பேர் உங்க பேசஞ்சர் கிட்ட பேசுங்க, உங்க பயனாளி கிட்ட பேசுங்க. உங்க டீசல் விலை என்ன இருந்துச்சு? உங்க பெட்ரோல் விலை என்ன இருந்துச்சு? உங்க டாக்ஸ் என்ன இருக்குது? நீங்க ஒன்னும் பெருசா போய் மோடியை எதிர்க்கிறவங்க தேடி எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டாம். இங்க டீ கடை இருக்கு, டீ கடைக்காரருக்கு ஜிஎஸ்டி போட்டு வச்சிருக்காங்க. சர்க்கரைக்கு ஜிஎஸ்டி, டீ தூளுக்கு ஜிஎஸ்டி, அங்க இருக்கிற பல காய்கறிக்கு ஜிஎஸ்டி, இங்க இருக்கிற ஹோட்டலுக்கு ஜிஎஸ்டி. எல்லாருமே நீங்க யாரும் போய் பெருசா எல்லாம் பார்க்க வேண்டாம். உங்க வாழ்க்கையில நடைமுறையில மோடி பண்ணக்கூடிய அட்டகாசத்தை மட்டும் பார்த்தா போதும். வாழ்வாங்க உங்க தலைமுறையில என்னைக்குமே நீங்க மோடி ஓட்டு போட மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை புரிய வச்ச நவீன மனிதர்களுக்கு நான் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் சராசரி மனிதனாக தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். சராசரி மனிதனாக வாழக்கூடாது. இந்த உலகத்துல எனக்கு கிடைச்சது பெரியார் வாங்கி கொடுத்தாரு, அண்ணா வாங்கி கொடுத்தாரு, கலைஞர் வாங்கி கொடுத்தாரு, வேறு வாங்கி கொடுத்தாரு. ஆனா எங்கிட்ட இருக்கிறத நான் கண்ண மூடி உட்காந்துருந்தா மோடி பிடிக்கிட்டு போயிடுவாரு. மோடி பிடிக்கிட்டு போகக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா எதிர்கால சந்ததிகளுக்கு புரிய வைங்க. நீங்க வாய மூடிட்டு இருந்தாலே நீங்க நிச்சயமா இந்த சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய பாவம். இன்னும் சொல்ல போறேன், வெறுப்பு பிரச்சாரம் பண்றாங்க. எதுக்காக மத பிரச்சாரம்? எல்லாருக்கும் மதம் வேணும். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நீ சிவனை கும்பிடு, இந்து கடவுளுக்கு போ, சர்ச்சுக்கு போ, முஸ்லிம் மசூதிக்கு போ, புத்த மதத்துக்கு சொல்லு, சீக்கிய மதத்தை என்ன மதத்தை வேணா வச்சுக்கோ. முடிஞ்ச அவனுக்கு சோறு போடு. இல்ல நான் கையெடுத்து கும்பிட்டு அவன் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போட்டு நீ பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போ. அதை நான் தான் பெருசு, நீ தான் பெருசு. ராமர் கோயில் நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்? ஆனா நம்ம ஊர்ல தூத்துக்குடியில வெள்ளம் வந்து அடிச்சு போய் செத்தா கூட காசு கொடுக்க மாட்டேங்கிறதா பிரச்சனை. நம்ம ஊர்ல சென்னையில வெள்ளம் வந்து அடிச்சு போனா கூட காசு கொடுக்க மாட்டேங்கிறதா பிரச்சனை. நான் 100 ரூபாய் ஜிஎஸ்டி கொடுத்தா 29 பைசா தான் எங்களை மறுகிறோம். எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்குறோம். சண்டை குடும்ப நடந்துச்சுன்னு சொல்றோம். இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் ஒரு பெரிய திருப்பம். அந்த 2014 ஒரு 2G ஒரு பிம்பத்தை ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ணி அதுக்கு பின்னாடி அண்ணா சாருங்கிற ஒரு தேச துரோகி தான் இந்த நாட்டை காலி பண்ணி கொடுத்தாங்கிறத மறந்துட்டோம். அதே மாதிரி தமிழ்நாட்டுல சில பேர் இருக்காங்க, தமிழ் அறிவியல் மணி என்கிற பேர்ல எல்லாம். இவங்க எல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளை விலை பேசக்கூடிய வியாபாரிகள், கசாப்பு கடைக்காரனை விட ரொம்ப மோசமான வியாபாரிகள். அவங்களாவது இறைச்சி நம்ம உணர்வு கொடுக்குறாங்க. ஆனா இவங்க எல்லாம் நம்மள போதுமான அளவு போட்டு தாக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. மறந்துடாதீங்க, எனக்கு பேச தெரியாது, பேசியிருக்கேன், நம்ப மாட்டீங்க. ஏன்னா என்னோட உணர்வு அதனால பேசியிருக்கேன். நன்றி. என் எதிரே இருக்கும் ஆட்டோ ஓட்டுநர் நண்பர்களே,
பேருந்து நிறுத்தத்தில் நின்றிருக்கும் நண்பர்களே, இதர கடைகளில் நின்றிருக்கும் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இப்ப நான் இங்க வரும்போது பத்திரிகையாளர் நண்பர்கள் கேட்டாங்க, உங்க அப்பா தேர்தல் நிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க பிரச்சாரம் பண்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இந்த வண்டியை பார்த்த ஒரு சில தோழர்கள், சுப்ராயனோட பையனா எங்க பகுதிக்கும் பிரச்சாரம் பண்ண வாங்க அப்படின்னு. இந்த இடத்துல உங்களுக்கு நான் சொல்றது ஒரு செய்தி இருக்குது நண்பர்களே. இது என்னுடைய தந்தைக்கு 8வது தேர்தல். இதற்கு முன் நடந்த 7 தேர்தல்களிலும் நான் பிரச்சாரம் பண்ணியதே இல்லை. பிரச்சாரம் பண்ணியதே இல்லைங்கிறத தாண்டி பிரச்சாரத்துல கலந்துக்கிட்டதும் இல்லை, பிரச்சாரத்தை நேரில் பார்த்தது கூட இல்லை என்பதுதான் சத்தியமான உண்மை. ஆனால் இந்த தேர்தல்ல நான் உங்ககிட்ட பிரச்சாரம் பண்றதுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு ஒரு ஆழமான காரணம் இருக்குது நண்பர்களே. திருப்பூர் நான் பிறந்த மண். சிறு வயதுல நான் பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது பல மதங்களை சேர்ந்த நண்பர்களும் எனக்கு இருந்தாங்க. எந்த மத வேறுபாடும் இல்லாம நட்புறவோட அவங்க கூட விளையாடிட்டு இருப்போம். பேரு மட்டும்தான் வித்தியாசமா இருக்கும் தவிர அனைவரும் எந்த ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாத, எந்த வித்தியாசமும் இல்லாத நண்பர்களா இருக்கும். பெரியவர்களும் வேறு மதத்தவரா இருந்தாலும் பாய் பாய்னு அன்போட கூப்பிடுவாங்க, அவங்களோட வித்தியாசத்தை கூப்பிடுவாங்க, ஒரு குடும்ப உறுப்பினர் போல் கலந்துக்குவாங்க. ஆனா இன்னைக்கு சிறுவன் கூட மதவெறி பிரச்சாரம் பண்றான். வாட்ஸ்அப்ல பெரியவங்க அனுப்புற மதவெறி பிரச்சாரத்தை படிக்கவே முடியல. இவ்வளவு விஷம் உள்ளேறி எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு அச்சம் வருது. அந்த மாதிரி இருக்குது. இப்போ திருப்பூர் அப்படிங்கிற இந்த அழகிய நகரத்தின் நரம்புகள்ல நச்சு புகையை ஏற்றிட்டாங்க. இந்த நச்சை குறைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. நம்மளோட எதிர்கால சந்ததியினர் விஷ காட்ட வெறுப்பு, மத வெறுப்புங்கிற விஷ காட்ட சுவாசிச்சுட்டு தருவாங்களோ அப்படிங்கிற அச்சம் நமக்கு வருது, கவலை நமக்கு வருது. இந்த வெறுப்பரசியல மக்கள் மத்தியில மனித நேயத்துக்கு எதிராக இவங்க பரப்பி வச்சிருக்கிற இந்த வெறுப்பு அரசியலுக்கு எதிராக அன்பை விதைக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் நாங்கள் நவீன மனிதர்கள் அப்படிங்கிற அமைப்பு தொடங்கும். இந்த நவீன மனிதர்கள ஒத்த கருத்துடைய நண்பர்கள் இணைஞ்சோம் மக்களுடைய சமூக சிந்தனையையும் அரசியல் சிந்தனையையும் மேம்படுத்துறதுக்கு உதவணும் அப்படிங்கிறதையும் நோக்கமாக கொண்டோம். இந்த நோக்கமாக கொண்டு இந்த நவீன மனிதர்கள் ஆரம்பிக்கும் இந்த தேர்தலுக்கு முன்னாடி நாங்க அமர்ந்து இந்த தேர்தல்ல நம்ம பங்காற்றணும் முடிவு பண்ணோம். ஏன் ஒரு ஆள் கத்தி எடுத்துட்டு போய் இன்னொருத்தனை குத்துறான்னா அந்த இடத்துல நம்ம போய் அவனை தடுக்கணும், கத்தியில குத்துறதை தடுக்கணும். இந்த இடத்துல நம்ம நடுநிலையா நிக்கிறோம்னு சொல்லி நிக்கிறது ஒரு கோடைத்தனம். அதனால நாங்க இந்த தேர்தல்ல நடுநிலையா இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணோம். சரியான காரணங்களை ஆய்வு செஞ்சு ஒரு சாரார நம்ம ஆதரிக்கணும் முடியும். அப்படி பார்க்கும்போது நவீன மனிதர்களா நாங்கள் அமர்ந்து ஆய்வு செய்து உரிய காரணங்களுக்காக இன்றைக்கு இந்தியா கூட்டணியை ஆதரிக்கணும்னு முடிவு பண்ணோம். இந்த காரணங்கள் ஒவ்வொன்றையும் ஆதாரத்தோடும் உதாரணத்தோடும் மக்கள் கிட்ட சொல்ல போறோம். மக்கள் நேர்மையானவங்க, மக்கள் கருணை நிறைஞ்சவங்க, மக்கள் அருமையான நீதிபதிகள். நாங்கள் சொல்லக்கூடிய காரணங்களை ஆய்வு செஞ்சு அவங்க கட்டாயம் சரியான முடிவு எடுப்பாங்கன்னு நம்புறோம். இந்த தேர்தல் முடிவு அறிவிக்கும் போது கூட எனது தந்தை எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் வெல்கிறார் அப்படின்னு நான் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாசிச சக்தியான மனிதனுக்குள்ளார வெறுப்பை பரப்பிட்டு இருக்கிற பிஜேபி எத்தனை சதவீத வாக்குகள் வாங்குகிறது தான் முதல்ல பார்ப்பேன். இந்த தேர்தலில் என்னுடைய தந்தை மேல் எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. நேர்மையான மனிதர், கொள்கை பிடிப்புள்ள மனிதர், மனித நேயமுள்ள மனிதர், மனித சமத்துவத்தில் நம்பிக்கையுள்ள மனிதர். இதையெல்லாம் நினைச்சு நான் பெருமைப்படுறேன். இருந்த போதும் இந்த தேர்தலில் நவீன மனிதரின் உறுப்பினராகத்தான் உங்களை சந்தித்தேனே தவிர என் தந்தையின் மகனாக அல்ல என்பதை உறுதி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.